ஒவ்வொரு திருமண்டலத்திலும் பேராயர்கள் உறுப்பினராக இருக்கும் ஆலயம் பேராலயம் கத்தீட்ரல் என்று அழைக்கப்படுகிறது. இப்பேராலயத்திற்கு தனி மதிப்பு உண்டு. அமெரிக்க அதிபர் ஆராதனையில் வழக்கமாக கலந்து கொள்ளும் ஆலயம் வாஷிங்டனில் உள்ளது. ஒரு முறை ஆலய ஃபோன் மணி அடித்து கொண்டே இருந்தது. அதிக நேரம் கழித்து போதகர் ஃபோனை கையில் எடுத்தார். ஜனாதிபதி என்று வரும் உங்கள் ஆராதனைக்கு வருவாரா என்று எதிர்முனையிலிருந்து ஒருவர் கேட்டார். ஆனால் போதகர் சற்றும் யோசிக்காமல், ஜனாதிபதி வருவாரோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் கண்டிப்பாக ஆராதனையில் கலந்து கொள்வார். அதுவே கலந்து கொள்ளும் அனைவரையும் ஊக்குவிப்பதாக இருக்கும் என்றார். இது எத்தனை பெரிய உண்மையை காட்டுகிறது! பிறரிடம் முகஸ்துதி வாங்கவோ பிறரை பார்க்கவோ அநேகர் ஆலயத்திற்கு செல்கின்றனர். இதனால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவரை மாத்திரம் எதிர்நோக்கி ஆராதனையில் கலந்து உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கும் போது இறைவனின் ஆசீர்வாதம் அளவில்லாமல் நம்மேல் இறங்கி வரும். சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்கும் தேவரீர். Psalms 22:3 You are holy, enthroned on the praises of Israel. One song. மகிமை உமக்கந்தோ, மாட்சிமை உமக்கந்தோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கந்தோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கந்தோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மாட்சிமை உமக்கந்தோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கந்தோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கந்தோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஜெபம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கும் நீர் உம்மை எப்போதும் துதித்து கொண்டு வாழ கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.